மதிகேடன் 2. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகட்டவன், அவன் இருதயத்தில் எண்ணிக்கொள்ளுகிறான் என்று நான் சொன்னேன். மேடைகளே பேசுகிறவர்களெல்லாம் அப்படி பேசுகிறவர்கள் கூட கடவுளை மறைமுகமாக தெய்வத்தை வணங்குவார்கள். ஆனாலும் அவரை நேர்முகமாக அறிக்கை செய்யாதவர்களுக்கும் தண்டனை உண்டு, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை அவன் எப்படி கெடுத்து போடுகிறான் என்பதை கூட பார்க்க வேண்டும். இந்த 2வது பகுதியில் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். போனடவு சொன்னேன், இறைவனோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் அழிந்து போனார்கள். தொடர்பு கொண்ட நோவா அவன் பிழைத்து கொண்டான். இப்பொழுது பாருங்கள், 2வதாக பொருளாசையே ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறவன் மூடன். தெரிந்து கொள்ளுங்கள், பொருளாசையே தங்களுடைய வாழ்க்கையில் மூலதனமாக வைத்து அதே அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவன் மூடன். தேவன் சொன்னான், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அது அவனுடைய உயிரை வாங்கிவிடும் என்று சொன்னார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அது அவன் உயிரை வாங்கும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இங்கொரு தீமை, இங்கொரு தீமை, இங்கொரு தீமை, இங்கொரு தீமை, சைடிலெல்லாம் தீமை இருக்கிறது என்றால் ஒவ்வொரு தீமையும் இந்த பொருளாசை என்கின்ற இந்த பண ஆசை என்கின்றதான அதிலே முளைத்து எழும்ப ஆரம்பிக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பெரியவர்களாக வந்துவிட வேண்டும், முரட்டு மனிதர்களாக வந்துவிட வேண்டும், பதவிகள் பலரை வகிர்க்க வேண்டும் என்று சொல்லி சொத்துக்கு மேல் சொத்து சேர்ப்பார்கள், வீட்டுக்கு மேல் வீட்டை சேர்ப்பார்கள். அவனுக்கு ஒரு வியாதி வந்தால் கூட அந்த வியாதியை சரியாக கவனிக்க மாட்டான். தொழில் தொழில் தொழில். பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்தாலும் கவனிக்க மாட்டான். தொழில் தொழில், பணம் பணம் பணம். எனக்கு ஒரு அம்மாவை நன்றாக தெரியும். அவர்கள் எங்கள் வீட்டில் கூட சில மாதங்கள் தங்கியிருந்தார்கள் குடும்பமாக. அவர்கள் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விசை அவருடைய மகள் நல்ல படித்த பிள்ளை, நல்ல படிக்கிறது, அது முகமெல்லாம் வீங்கி ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்குள் இருக்கின்ற பொழுது நான் சொன்னேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, பார்த்தீர்களா என்றால் அதற்கு 7000 ரூபா ஆகுமே, பணத்திற்கு இவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே போவேன் என்று. லட்ச லட்சமாக பணம் வைத்திருந்தார்கள். அந்த பணத்தை செலவழிப்பதற்கு, செலவு செய்து தன் பிள்ளையை பாதுகாப்பதற்கு விருப்பமில்லை. எப்படி அந்த குடும்பம் ஓடிற்று? ஒரு விஷயம் நான் பார்த்தேன், அந்த அம்மா அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதெல்லாம், வேதனைப்படுகின்ற பொழுதெல்லாம் ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு போங்கக்கா, போங்கம்மா என்று சொன்னால் அதற்கு கணவர் சொல்வார், ஒன்றுமே தேவையில்லை, அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு குளுக்கோஸ் பாக்கெட் போட்டால் சரியாக போயிடும், ஒரு குளுக்கோஸ் போட்டால், ஒரு ஆகார பாட்டில் போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு ஆகார பாட்டில் போட்டுட்டு வருவாங்க. 2 நாள் அங்கே வச்சுட்டு அப்படியே ஆயிரும். இப்பொழுது பாருங்கள், அந்த சத்து இல்லாமல் கண் மங்கி, நடை சுருங்கி, வயது கம்மியான வயது தான், இன்னும் 10-20 வருடங்கள் இரும்பாக உழைக்கக்கூடிய அளவிற்கு, அல்லது ஓடி ஆடி தன் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைத்திருக்க வேண்டிய வயதுதான். ஆனால் அவர்கள் நாட்கள் எண்ணப்படக்கூடிய அளவிலே அந்த பொருளை சார்ந்திருக்கிறபடியினால் அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருக்கிறது. மனிதன் நினைப்பான் நோய்தான் தின்கிறது என்று. இல்லை, நீ உன்னுடைய பேங்கில் நீ வைத்திருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் உன் உயிரை தின்று கொண்டே இருக்கிறது. திருடர்கள் கண்ணம் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உன் மனதிலே சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது. எப்பொழுது ஈட்டி ரெய்டு வரும், எப்பொழுது திருடர்கள் திருடுவார்கள், எப்பொழுது கணக்கு கேட்பார்கள், எப்படி ஆடிட்டரை வைத்து சுருக்கி 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 எழுதலாம், ஆடிட்டரை வைத்து அந்த கணக்கை சரி பண்ணலாம் என்று ஆலோசித்து கொண்டிருக்கக்கூடிய முட்டாள்தனமான மனிதர்கள் கிறிஸ்தவ உலகில் மூப்பர்களாகவும் தங்களை பெரியவர்களாகவும் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலையை கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம். சொன்னாலும் கேட்கிறார்களா? செவிட்டு விரியன் பாம்பை போல்லாம்
தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீ சுருக்கி சுருக்கி கணக்கெழுதுவது உன் ஆயுளை சுருக்கி சுருக்கி அழித்து கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கலாம் ஏதோ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஏதோ பணத்தை கொடுத்து விடுகிறோம் என்று. உன்னை தெரிந்து கொள், உன் உள்ளத்திலே கடவுள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் அவர் கண்டுகொள்ள மாட்டார் என்று நினைத்தாலே நீ என்னதான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணாலும், ஆடினாலும், குதிச்சாலும், புரண்டாலும், அம்மிக்குழையை தலையில் தூக்கி போட்டு நங்கு நீ குத்தி உருண்டாலும் கூட, பிறண்டாலும், அப்படி இன்னைக்கு ஆராதிக்கிறவன் நிறைய பேர் இருக்கா. சபைகளை அப்படி நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். நீ என்னதான் செய்தாலும் சரி, உன் உள்ளத்தில் கடவுள் இல்லை என்றுதான். இல்லை, நீ மதிகெட்டவன். எனக்கு ஒருவரை தெரியும், ராமநாதபுரத்தில். அவர் பேர் மோகன் ராஜ். ஊழியங்களிலே மிக சிறப்பாக வருவார். மற்றவர்கள் பேரை நான் சொல்லவில்லை, இவர் பேரை நான் ஏன் சொல்லுகிறேன். ஒரு புது வீடு, முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக எம்பியினுடைய மேலவை உறுப்பினருடைய வீட்டை வாங்குகிறார், அவருடைய மகன் வீட்டை. அப்பொழுது அது எத்தனை லட்சமோ அவர்கள் கொடுத்து வாங்குகிற பொழுது அங்கே எழுதுகிறவர், பத்திரம் போடுகிறவர் சொல்லுகிறார், நீங்கள் இதை இத்தனை லட்சமாக போட்டால், அந்த மார்க்கெட்டை இப்படி குறைத்து போட்டால் உங்களுக்கு ஒரு 25,000 ரூபா, அந்த நேரத்தில் 25,000 ரூபா என்றால் இன்றைக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும், உங்களுக்கு குறைவாக பத்திர செலவாகும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது, ஆகவே நான் வாங்குகிற தொகையை போடுங்கள், அதற்குரிய பத்திரத்தை வாங்குங்கள் என்று சொன்னார். அவரல்லவோ கிறிஸ்தவன், அவரல்லவோ கடவுள் இருக்கிறார், நம்முடைய செய்கைகளை நேரே பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சகோதரி அவர்களிடத்தில் ஊழியத்திற்கு, நாங்கள் இந்த கிராம ஊழியத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது, ஒரு வீட்டிலே ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து நாங்கள் மதிய சாப்பாடு சாப்பிட வேண்டும். அப்பொழுது சகோதரி அவர்கள் கேட்டார்கள், சகோதரனே நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், பாஸ்டர் என்று சொல்வார்கள், அதில் எனக்கு பிடித்தம் கிடையாது, அதனால் சகோதரன் என்று சொல்லுங்கள். அவர் பாஸ்டர் என்று தான் சொன்னார். சகோதரனே, 2 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் எங்களிடத்தில் இருக்கிறது, இன்னொரு சிலிண்டர் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், இந்த ஊர்வழி இங்கே வந்துட்டு போகிறவர்களிடத்தில் அந்த சிலிண்டரை குறைந்த விலையில் வாங்கி வைத்திருக்கிறோம். இது அதில் நாங்கள் காற்றடைத்துக் கொள்ளுகிறோம். இது வேதத்தின்படி எப்படி, தவறா, சரியா சொல்லணும் அப்படின்னாரு. அப்படின்னு அந்த சகோதரி சொல்லிச்சு. அவர் கணவர் பக்கத்தில் உட்கார்ந்து சிரித்து கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், தவறுதான் என்று சொன்னேன். அதை நீங்கள் அரசு இடத்தில் வாங்க வேண்டும், அல்லது அந்த சிலிண்டரை அரசு இடத்தில் பதிவு செய்து அவர் கொடுத்து விட்டு அவர் செல்ல வேண்டும். அதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை. சற்று வேலைகள் இருக்கும், ஆனால் உண்மையை கண்டுபிடிப்பதற்கு பல நாள் ஆகும் என்று நான் சொன்னேன். அப்பொழுது ஒரு கணவர் சிரித்து கொண்டு சொன்னார், சரிம்மா, இனிமேலுக்கு அந்த சிலிண்டரை நம்ம முறையாக ஒப்படைச்சி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனை தன் உள்ளத்தில் மறுதலிக்காமல் அவர் உண்டு, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் அழுவார்கள், வேதனைப்படுவார்கள். அதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் கூட ஒரு சிலிண்டர் அப்படித்தான் ஆனால் அந்த பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் அரசுடைய பதிவில் வாங்கியிருக்கிறோமா என்றால் அது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. அது மனதில் துக்கத்தை உண்டு. இது பெரிய பாவம் அல்ல, நரகத்துக்கு போயிடுவார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சுத்த இருதயத்தோடு ஒரு வார்த்தையை பேச வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் தடையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் அரசை மயக்கி, இதை மயக்கி, அதை மயக்கி எப்படி வேணாலும் பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு குஷ்டரோகத்தை விட, கேன்சரை விட, சுகரை விட, பிரஷரை விட, ஹார்ட் அட்டாக்கை விட மிக கொடுமையான வியாதி அது. ஏனென்றால் பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை என்று கர்த்தர் குறிப்பிட்டு விட்டார். விக்கிரகாராதனை அவருக்கு மிக கடுமையான கோபத்தை உண்டு பண்ணும். ஆகவே வரம்பு மீறிய ஆசை உனக்குள் பொருளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறதா? சிந்தித்துப்பார்.
நீ உன் உள்ளத்திலே உன் ஆத்துமாவிலே கடவுள் இல்லை என்று சொல்கிறாய். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் தெளிவாக. நீங்கள் எடுத்து லூக்காளின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை பாடுங்கள். அதில் மேலும் கீழும் ஒரு 10 வசனத்தை படித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு விளைச்சல் மிக பயங்கரமாக இருக்கிறது. அவன் அந்த தோட்டத்தை உட்கொண்ட நாட்களிலிருந்து இதுவரைக்கும் விளையாத விளைச்சல், கோதுமை, அரிசி, நெல், மக்காச்சோளம், என்னென்ன மனிதனுக்கு தேவையோ அனைத்தும் விளைந்து இவன் வித்ததற்கு மேலாக மிக 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 அதிகமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நாம் நெல்களை எடுத்துக்கொண்டு மீதி அரசாங்கத்திற்கு ஒப்படைக்க வேண்டும். அதுவும் ஒரு உண்மை. அவன் ஊழல் செய்தான், அவன் நாளல் செய்தான், அவனுக்கு எதுக்கு செய்யணும்லாம் நினைக்கக்கூடாது. ஓட்டு எதுக்கு போட்ட? நீ போடாட்டாலும் சரி, அரசு பிரதிநிதி. ஆகையினாலே நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செய்துவிட்டு ஏழை எளியவர்கள் கொடுத்து விட வேண்டும் என்றால் அரசுக்கு கொள்முதல் பண்ணுவதற்கு கொடுக்க வேண்டும். இந்த அறிவை எவனும் போதிக்கவே மாட்டான். கிட்டத்தட்ட 100க்கு 95 விழுக்காடு போதிக்க மாட்டாங்க. போதிச்சா அவனுக்கு பணம் கொடுக்க மாட்டான். இவன் அப்படி போதிச்சா கூட அளவுக்கு மேலே ஓட்ட இருந்தா என்கிட்ட போடு, என் உண்டியல் பெருசாக இருக்கு, என் உண்டியல் பெருசாக இருக்கு அப்படித்தான் சொல்லுவான். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், விளக்கமாத்தை வாங்கி கொடுக்கேன், வெங்காயத்தை வாங்கி கொடுக்கேன், கத்தரிக்காய் வாங்கி கொடுக்கேன், எனக்கு கொடு. டாக்டர் புஷ்பராஜ் சொல்லுவார், சேலத்தில் ஒளி செய்கிறவர், எதுக்கு எனக்கே அனுப்பி கிடக்கிய, நீங்கள் அங்கே செய்யுங்கன்னு சொல்லி உன் பக்கத்தில் இருக்கவனுக்கு எனக்கு அனுப்புகிறத கூட இங்கே தான் வந்து எனக்கு இப்போ போதிய அளவு வந்துருச்சேன் பாரு. அப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவை இன்றைக்கு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதன் மூலமாகத்தான் சபை விரித்தடை. இவன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் எவனுக்குமே கொடுக்காம இங்கே ஒரு வேலை செஞ்சான் பாருங்க. தன்னுடைய களஞ்சிய குடோன் இருக்கு பாருங்க, 1 ஏக்கர்ல இருந்த 3 ஏக்கரா இடிச்சு கட்டுறா அப்படின்னா கட்டி இந்த விளைஞ்ச இந்த மகசூல்களை எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு எல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டான். நைட்டு தூங்கும் போது சொல்கிறான், நீ என் ஆத்மாவே, உனக்கு அநேக வருஷத்திற்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன், புசித்து குடித்து இன்பமாக மகிழ்ச்சியாக இரு. ஆனால் அவன் ஆத்மாவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு சத்தம் வருகிறது, மத்திகேடனே, இதை கடவுள் பார்க்க மாட்டாரா? எத்தனை பேர் பட்டினியா கிடந்து கொண்டு இருக்கிற போல இத்தனை மூட்டையை நீ வைத்திருக்கிறாய் பதுக்கி. உன்னிடத்தில் விளைந்ததை, அதை நீ உனக்கு மீதம் இருக்கிற கூடியதை நீ ஒருத்தருக்கு கொடுக்கவில்லை என்றால் பதித்து வைத்திருப்பது தானே என்று சொல்லி, மதிகேடனை, இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரிந்தால் நீ செத்து போனான். நீ சேர்த்து வைத்தவையெல்லாம் யாருக்கு? மதிகேடனே என்று சொன்னார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நன்மை செய்ததில் தீவிரத்திருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டவைகளின் கூட நம்மளை பாதிக்கக்கூடிய அளவிலே உதவி செய்வது தான் கிறிஸ்தவம் ஐயா என்பதை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அடுத்த செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.